கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் அமையவுள்ள விமான நிலையத்திற்கான இடம் தேர்வாகியுள்ளது. இதற்கான ஒப்புதலுக்காக மத்திய விமான போக்குவரத்து அமைச்சகத்திடம் தமிழக அரசு விண்ணப்பிக்க உள்ளது. இதுகுறித்து தற்போது பார்க்கலாம். பெங்களூருவின் இரட்டை நகரம் என்று சொல்லும் அளவிற்கு தமிழக எல்லை பகுதியில் அமைந்துள்ள ஓசூர் வேகமாக வளர்ச்சியடைந்து வருகிறது. எலக்ட்ரானிக்ஸ் முதல் தகவல் தொழில்நுட்பம் வரை பல்வேறு துறை சார்ந்த நிறுவனங்கள் அங்கு கால் பதித்து விட்டன. புதிய முதலீடுகளும் தொடர்ச்சியாக குவிந்து வருகின்றன. எனவே தமிழகத்தின் $1 டிரில்லியன் பொருளாதாரம் என்ற கனவு திட்டத்தில் ஓசூர் முக்கிய பங்காற்றும் என்று எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. ஓசூர் செல்லும் தொழில் முதலீட்டாளர்கள், தொழில் நிறுவனங்களின் பிரதிநிதிகள் கர்நாடக மாநிலம் பெங்களூருவுக்கு விமானத்தில் செல்கின்றனர். பின்னர் அங்கிருந்து சாலை மார்க்கமாக ஓசூர் செல்லும் நிலை உள்ளது. பெங்களூருவில் போக்குவரத்து நெரிசல் முக்கிய பிரச்சனையாக இருப்பதால் கிருஷ்ணகிரி மாவட்டம் முழுவதும் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தி தொழில் முதலீடுகளை ஈர்க்க தமிழக அரசு முடிவு செய்தது. இதற்காக ஓசூரில் 2000 ஏக்கர் பரப்பளவில் விமான நிலையம் அமைக்கும் அறிவிப்பை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் வெளியிட்டார். விமான நிலையம் அமைக்க ஓசூருக்கு அருகில் உள்ள தனியார் விமான ஓடுபாதை, சூளகிரி தாலுகா தேன்கனிக்கோட்டையில் உள்ள தோக்கரை அக்ரஹாரம் உள்ளிட்ட 5 இடங்கள் தேர்வு செய்யப்பட்டன. அங்கு ஆரம்பகட்ட சாத்தியக்கூறுகள் குறித்த ஆய்வை இந்திய விமான நிலையங்களின் ஆணையம் வாயிலாக தமிழ்நாடு தொழில் வளர்ச்சிக் கழகம் மேற்கொண்டது. இந்த ஆய்வுக்கு பின்னர் தேன்கனிக்கோட்டை மற்றும் சூளகிரி தாலுகாக்களில் 2 இடங்கள் தேர்வு செய்யப்பட்டன. இதனைத் தொடர்ந்து இவ்விரண்டு இடங்களில் ஒன்றை தேர்வு செய்வதற்காக சென்னை தலைமை செயலகத்தில் உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் சூளகிரி தாலுகாவில் உள்ள தனேஜா ஏரோஸ்பேஸ் மற்றும் ஏவியேஷன் லிமிடெட் ஏர்ஸ்ட்ரிப் அமைந்துள்ள இடத்திலிருந்து 15 கிலோமீட்டர் தூரத்தில் ஓர் இடம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. ஓசூரில் விமான கட்டுப்பாட்டு மண்டலம் அமைக்க மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகத்திடம் அனுமதி கேட்டு தமிழக அரசு கடிதம் எழுதியுள்ளது. இந்நிலையில் அடுத்த 2 வாரங்களில் மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சகத்திற்கு ஓசூர் சர்வதேச விமான நிலையத்திற்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள இடம் தொடர்பாக ஒப்புதல் கேட்டு தமிழக அரசு விண்ணப்பிக்க உள்ளது. நிலத்தை கையகப்படுத்துவதற்கான முன்னேற்பாடுகளை கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் மேற்கொள்வார். இது தொடர்பான அறிக்கையை அடுத்த 1.5 மாதங்களில் தமிழக அரசிடம் சமர்ப்பிக்க உள்ளார். முன்னதாக 2300 ஏக்கர் நிலம் ஓசூர் விமான நிலையத்திற்கு தேவைப்படும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த சூழலில் சூளகிரி தாலுகாவில் தேர்வு செய்யப்பட்டுள்ள இடத்தில் 650 ஏக்கர் நிலம் அரசின் வசம் உள்ள நிலையில் எஞ்சிய 1650 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்த வேண்டியிருக்கிறது. மத்திய அரசின் ஒப்புதலுக்கு பின்னர் இதற்கான பணி விரைவில் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.